கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு நாள் இயேசுவின் உபதேசத்தை கேட்க கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் உபதேசிக்கும் போது திடீரென குணமாக்கும் வல்லமையை இயேசு அந்நேரம் விளங்க பண்ணினார். சில மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடே கொண்டு வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தமாக அவனை இயேசு இருந்த வீட்டிலே வாசல் வழியாக கொண்டு போக முடியவில்லை. திமிர்வாதம் என்றால் உடல் மரத்து போதல், தொட்டால் உணர்வு இருக்காது, தன்னால் அவன் அசைக்கவோ இயங்கவோ முடியாது. அப்படிப்பட்ட திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். இயேசு இருந்த வீட்டிற்குள்ளே கொண்டு போக முடியாமல் மேற்கூரையை திறப்பாக்கி மேலே இருந்து கட்டிலோடே இறக்கி இயேசுவின் முன்னால் வைத்தார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருப்பதினால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. தட்டோடுகள் வழியாக இறக்கி அவர் முன்னால் வைத்தால் எப்படியாவது இயேசு சுகமாக்கி விடுவார் என்று இறக்கி வைத்திருப்பார்கள் என்று இயேசு நினைத்தார். எனவே பிணியாளியை கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். கொண்டு வந்தவர்களுடைய மன நிலைமையும் விசுவாச வாழ்வையும் ஆண்டவர் பார்த்தார். இதைப்போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ சுகவீனம் வந்தால் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சுகம் கொடுக்கிறார் என்பதை நாம் அனுபவத்தின் வாயிலாக பார்த்திருப்போம். இப்படித்தான் சாம் என்கிற ஒரு வாலிபன் பெற்றோருக்கு தெரியாமல் கஞ்சா போடுவான். கொஞ்ச நாளிலே அவனுடைய உதடுகள் மரத்து போனது. இன்னும் சில வருடங்கள் கழித்து வயிற்று வலி வந்தது. மருத்துவரிடம் சென்றார்கள். அவர் சொன்னார், கஞ்சா போட்டதினால் உதடுகள் எப்படி மரத்து கருத்து போனதோ அப்படியே குடலும் மரத்து போய் கருப்பாக இருக்கிறது என்றார். அவனை பெற்றோர் ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஜெப வேளையில் சாம் ஜெபிக்கிற போது அவன் செய்த பாவங்களெல்லாம் அவனுக்கு ஆண்டவரால் உணர்த்தப்பட்டது. அந்த இடத்திலே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திருந்தினான். படிப்படியாக உதடுகளிலும் குடல்களிலும் இருந்த பலவீனம் மாறிப்போனது. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். கொண்டு வந்தது வியாதியஸ்தனை, திமிர்வாதக்காரனை. ஆனால் இயேசுவிடம் கொண்டு வந்ததால் அவர், மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். நோயாளியை பார்த்தவுடனே அவன் செய்த பாவங்கள் தான் இயேசுவுடைய கண்ணுக்கு தெரிகிறது என்று பார்க்கின்றோம். பாவத்தின் மூலமாய் வந்த வியாதி என்றும் பார்க்கின்றோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் உபதேசத்தை விருப்பமாக கேட்கிறோம். சுகம் கொடுக்கிற தேவன் நம்முடைய மனதை பார்க்கிறார். அவருக்கு ஏற்ற மனது நம்மிடம் இருந்தால் உடனே நமக்கு சுகம் கொடுக்கிறார். ஆகவே நாம் இயேசுவிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உம்மிடம் வரவும் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறவும் நீர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.